What are the headings covered? Great 8 ideas. Very good. Jay Surya. What about others? வேற என்னென்னலாம் பார்த்தோம்? I have covered another PPT, right? Along with 8 ideas. Okay, introduction about our book, textbook. Okay. See, எதுக்கு நான் வந்து book related points, book related things I am discussing? Any idea? If being a students or faculty, if we are having the knowledge of just Anna University syllabus நம்ம cover பண்ணா போதும். Yeah, that is a very important topic that you have to keep in mind. Okay, Anna University syllabus நம்ம தரவா இருக்கணும். But வெறும் notes மட்டும் படிச்சா நம்ம knowledge gain பண்ண முடியுமா? Do you think it is right or not? If you are knowing the real concept of what is computer architecture from the top till the end, okay, what are all the topics, terminology you have to basically know regarding the computer system அப்படின்னுதான் whatever MCQ question they're asking, you can clear it easier. Okay, and most of the interview they used to ask some computer related computer architecture questions. Then you can just analyze அவங்க கேக்குற கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் வேணும். That you can't get from only reading the notes, lecture notes ஓ இல்ல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் அவைலபிள் in the website. அது மட்டும் போதாது. So I'll just give one day time for you to make you study with the books. Okay, bookல எப்படி நம்ம கவர் பண்ணோம், அதுவும் நம்மளோட டேவிட் பேட்டர்சன் புக் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். சைட்ல இருக்கிற டெர்மினாலஜி நம்ம படிச்சாவே பாதி நம்ம புரிஞ்சிடும் நம்ம சப்ஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு, வாட்ஸ் பாத்வே ஆஃப் இட் அப்படின்னு. ஓகே, 47 members have joined. பார்க்கலாம் டோட்டல் ஸ்ட்ரென்த் வரணும்ப்பா கிளாஸுக்கு. Able to see the slide what I'm displaying? Say yes or no. Yes ma'am. Yes, thank you. So your exam note பண்ணிக்கோங்க. Your CIA 1 exam start on March 24. Okay, March 24. அவ்வளவு நாள் இருக்கா? அவ்வளவு நாள் தான் இருக்கு. So what you have to do is you have to cover all the subject. Regular study இருந்துட்டே இருக்கணும். Atleast newspaper படிக்கிற மாதிரி ஒவ்வொரு டாபிக் வாட் எவர் இஸ் பீன் ரிவைஸ்டு டூரிங் த செஷன் கோ த்ரூ. அதுவே போதும். அந்த கேப் இருந்தாவே அதுக்கப்புறம் ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். ரெகுலர் ஸ்டடி இல்லைனாவே இப்போ எப்படி வந்து மத்தியான சாப்பாடு டைம்ல எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. நீ காலையில மத்தியானம் நைட்டுக்கு சாப்பிட்ற மொத்தமா ஒரே வேலையில சாப்பிட்டா முடியுமா? தாங்குமா உடம்பு? அது மாதிரிதான் மைண்டும். எந்த அளவுக்கு நீங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னா ரெகுலர் ஸ்டடி இருக்கணும், கான்செப்ட் டச் இருந்துட்டே இருக்கணும். ஓகே, அண்ட் நவ் இட்ஸ் ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம கோ த்ரூ பண்ற ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்க லிசன் பண்ணிட்டு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணிட்டா போதும். ஓகே, ஏன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரு சின்ன தூக்கம் போட்டிருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்டா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம், இழுக்க வேண்டாம். ஸோ வை ஐ ஹவ் கிவன் திஸ் டாபிக் பிலோ யுவர் ப்ரோக்ராம். என்ன மேம் இது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல பிலோ யுவர் ப்ரோக்ராம் வை வி ஹாவ் டு லேர்ன்? கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் இந்த டாபிக்கும் என்ன ரிலேட்டட்? எனிபடி கேன் டெல்? So what are all the application software you are making use in your day-to-day life? So as I have mentioned, rather speak out. Reply. What are all the application software you know? I have to point the names. என்னென்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் தெரியும் உங்களுக்கு? அர்ச்சனா, அர்ச்சனா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அர்ச்சனா, if there's no reply then I have to put absent. Word processor. Very good. Next, வேற என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டே டு டே லைஃப்ல? Graphics data. ஓகே, Adobe Readers நிறைய இருக்கு இல்லையா, Photoshop's. ஸோ அது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. குட். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மியூட் பண்ணிக்கோங்க.
Who is that? Noise வருதே. Mute. See, in betweenலாம் வராதீங்க. On timeக்கு இருங்க எல்லாரும். The point you have to understand in this concept is there are many applications available in our day-to-day life, like word processor, large database system. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க SQL application softwaresலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த full complex of programs வந்து it's said to be a complex function. Okay, functions யூஸ் பண்ணி அந்த programs அவங்க வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்ப under that only application வந்து ரன் ஆகுது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா that complex function in support of a application நம்ம கொடுத்தாலும் the hardware in a computer நம்ம யூஸ் பண்ற hardware components இருக்கு இல்லையா can only execute only what type of instructions? Low level instruction. It can only understand zeros and ones. அப்ப low level instructions தான் அதுக்கு புரியும். So to go for a complex application to a simple instruction, there are several layers of software. அப்ப நீங்க யூஸ் பண்ற application software, for example word processor இருக்கட்டும், Adobe இருக்கட்டும், even though you are using an application, how way you are able to use that application with respectful of the processor involved inside the system. There are several layers of softwares. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த layers of softwares நம்ம processor குள்ள இருக்கதால தான் we are able to whatever been designed, application design using a high level language. உங்களுக்கே தெரியும் word processor நம்ம யூஸ் பண்றோம்னா பேக் எண்ட் வந்து கண்டிப்பா பைத்தான் C++ வச்சுதான் அந்த ப்ரோக்ராமிங்ல அந்த அப்ளிகேஷனை ரன் ஆக வைக்கிறாங்க. அப்ப அதை சப்போர்ட் பண்ற எவ்வளவு லேயர்ஸ் இருக்கும் நம்ம ப்ராசஸருக்கு? சிஸ்டம் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகாது. ஐ திங்க் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுறதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கே processor have to support, at the same way OS, Windows 10 illa Windows 7, whatever may be, that have to be supported, and then only you can run an application. So high level operations into a simple computer instructions we have to convert. So this is called as idea of abstractions. 8 ideas la first idea enna sonnom? Idea of abstractions na enna na computer designers programmers have to be involved in getting out the concept of what is to be made simplified. ஒரு high level language எப்படி ஒரு low level instruction convert பண்ணணும், how the design have to be made small, at the same time instructions எல்லாம் process பண்றதும் ஃபாஸ்டா இருக்கணும். So this will normally happen in a processor. Okay, got the point what I am trying to tell in the first slide? Please reply yes or no. reply பண்ணுங்கப்பா. Yes ma'am. Yes. So these are the layers. அப்ப நம்ம ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்றோம், ஒரு USB போர்ட் உள்ள ஒரு மவுஸை யூஸ் பண்றீங்க, அதுதான் you want to imagine as a hardware. அந்த ஹார்ட்வேரை நீங்க யூஸ் பண்றீங்க ப்ராசஸருக்குள்ள அப்படின்னா அப்ப அதை சப்போர்ட் பண்ற சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ். அப்ப நீ ஒரு மவுஸ் யூஸ் பண்ற, ஒரு ஹார்ட்வேர் யூஸ் பண்ணானா சப்போர்ட்டிங் டிரைவர் நீ இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் டிவைஸை சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் அது ரிலேட்டடான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, மவுஸ் மூவ் பண்ணி நம்ம ஏதாவது வேர்ட் டாக்குமெண்டோ எக்ஸலோ அப்ப எந்த அளவுக்கு அந்த லேயர் வந்து இன்டராக்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பர்டிகுலர் ஹார்ட்வேர் காம்பனன்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஃபார் யுவர் சிஸ்டம் தென் இட் ஹேவ் டு கிராஸ் தீஸ் லேயர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் யூஸ் ஆஸ் டுடேஸ் இஸ் லினக்ஸ், iOS, விண்டோஸ், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ திஸ் இஸ் த மெயின் லேயர்ஸ் followed in a normal computer system. So there will be a hardware device for each and every system. It can be a keyboard, it can be a mouse, it can be an input device, output device, whatever may be the hardware components. Each hardware components have to be supported by a system software. Appa system software na enna ma'am na system software is a device drivers supporting softwares. Adukapro application software. So you are going to know the knowledge about these things. Okay, ரொம்ப டெப்தா நீங்க டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. This is a simplified view of hardware and software of an hierarchical layer what has been involved for a application run up and hardware integrations. So layer of softwares enna sonna hierarchical stage la, so there will be hardware, above layer is system software and then the application software. So you can say idhula irundhu enna ungalku puriyuduna system software is acting as an interface between application software and hardware. சொல்லலாமா? கரெக்டா?
as system software is sitting in between the hardware and the application software, so we can say it is an intermediate between a hardware and application. ஒரு hardware component நீங்க யூஸ் பண்ணணும் for doing some application applications நீங்க make use பண்ணணும், Adobe இருக்கட்டும், Paint இருக்கட்டும்னா using this hardware நீங்க interface பண்ணணும் அப்படின்னா it is only through the system softwares. அப்ப there are many type of system software. மேம் என்னென்ன system software அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த கம்பைலர்ஸ். அப்ப இந்த லேயர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா த சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்பைலர். காட் த பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 2 பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ப்ளீஸ் ரிப்ளை. No, ma'am. Yes, thank you. So an operating system, so எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, do not get confused. Any hardware you take that will have to be supported with the system software where you can run any application software in the world. So system software is acting as the interface between a hardware and a application software. Point. So operating system na enna? Ninga you are studying a separate subject, operating system. What is operating system? Start பண்ணிருப்பீங்களா? What is operating system? The interaction between user and computer hardware is called as operating system. Sorry. So operating system is act as the interface between what and what. Application. User program is also called as application program. Okay, va? User program and the hardware. So it provides a variety of services. So OS enna பண்ணுது அப்படின்னா it gives services and supervise the function whether the application softwares are running properly or the hardware device which is been included inside a system having a இப்ப ஒரு டக்குன்னு வந்து ஒரு சாம்சங் வாட் என்னது வைஃபை டூத் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிவைஸை நீங்க டக்குன்னு நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது அன்லெஸ் த சப்போர்ட்டிங் டிரைவ்ஸ் ஆர் தேர். ஸோ அதே தான். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் provide the variety of services and supervises the functions whether the each and every hardware connected to the system is having a system drivers. Among the most important function of operating system அப்படின்னு பார்த்தா எதுக்கு இது ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்ம பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்வால்வ்ஸ் 2 things, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் கம்பைலர். ஸோ அது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனே என்னன்னா ஹேண்ட்லிங் பேசிக் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். Any input devices or output devices connected to the system, it controls all the things. It handles all the things. Allocating storage and memory. இப்ப திடீர்னு ஒரு டிவைஸை நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஸ்டோரேஜ் கேட்கும் கண்டிப்பா இல்லையா? ஸோ அதையும் வந்து ஒரு ஓஎஸ் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. Again, providing for a protected sharing of computer among multiple applications using simultaneously. Even though the computer system has fed with many devices, many ஆல்ரெடி அவைலபிள் டிவைசஸ் இருக்கு, இல்ல நம்ம புதுசா இன்ஸ்டால் பண்ணவும் சரி, அதுக்கு ஷேர் வேணும், ஸ்பேஸ் வேணும். ஓகே, ப்ரொவைடிங் ஃபார் ப்ரொடெக்டிங் த கம்ப்யூட்டர். சப்போஸ் சம் டிவைஸ் வந்து அவங்க ப்ராசஸர் எந்த மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் cannot be supportedனா அதுவுமே நம்ம அந்த அண்டர்ல வந்துரும். So only these devices can be supported, can be protected for the system. அதனால தான் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்றதால the OS is supervising. Okay, any abnormal downloads, okay, abnormal things is been downloaded, virus files download பண்றது, அது intimations எல்லாமே OS மூலமா தான் நமக்கு தெரியுது with the application software called McAfee or whatever may be. So got the point students? Overall idea of the layer of software? Please reply. Please reply. Then you can proceed. So what is the main point you have to keep in mind? Hardware na system software இருக்கும், and the upper layer the application software. If you want to run any application software with the hardware na the interface is the system software. So what are the 2 types of system software? Operating system and the compilers. So these are the terminology you have to keep in mind. System software na enna? Simple. It's a software that provides services that are commonly useful. என்ன மாதிரி சர்வீசஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர்ஸ், லோடர்ஸ், அசம்பிளர்ஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட மெயின் டியூட்டி என்ன? சூப்பர்வைசிங் த ப்ரோக்ராம்ஸ் தட் மேனேஜஸ் த ரிசோர்சஸ் வாட் எவர் இஸ் அவைலபிள் ஃபார் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். அதோட பெனிஃபிட் அண்ட் வெதர் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரன் இன் குட் மேனர் அது வந்து சூப்பர்வைஸ் பண்றது. ஓகே, வாட் த பாயிண்ட்? Any doubt you have till now? Please reply. Make it fast. No, ma'am. Yes.
ஸோ ஒரு நெட்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் அ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னா என்ன, ஒரு ப்ரோக்ராம்ஸ் வச்சு தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, which operate the computer hardware. Okay, so it provides the platform for running any type of application software. System software always provide the service to the computer users and application program. So very important point is it is acting as an interface between a user program, or you can say as application software and the hardware. Example of system software. So operating, நான் ஆல்ரெடி சொல்லின பாயிண்ட்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர், லோடர், அசம்பிளி ஆல் கம்ஸ் அண்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 7 அதெல்லாம். பிரிண்டரோட டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்பைலருக்கு ஒரு டூலா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஹார்ட் டிஸ்க் அனாலிசிஸ். ஓகே, தேர் இஸ் அ பர்டிகுலர் டூல் ஃபார் அனலைசிங். ஸோ தட் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் நீங்க இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கண்ட்ரோல் பேனல்ல நீங்க போயிட்டு உங்க சிஸ்டத்துல செக் பண்ணா என்ன மாதிரி டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பீன் யூஸ்ட் ஃபார் இயர். அதான் ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அனாலிசிஸ்லாம் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். So this is another example for operating system. So what are all the operating system? Nowadays we are using Windows 10. So Microsoft Windows 7, Apple macOS, Ubernet, Linux and Google Android, iOS, all are the examples of operating system. Any doubt you have, students? Please reply. Please reply. No, ma'am. Okay, thank you. So compiler performs. Sorry, ma'am, operating system. Okay, we got an idea. What is compiler? It performs another vital function. So compilers are nothing but the translation of, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு சோர்ஸ் ஃபைல நீங்க டைப் பண்றீங்க சி ப்ரோக்ராம் ஆர் C++ ஜாவானா, that have to cannot be understand by the computer because computer know only two terms, zeros and ones. So we want to convert the source file to an object file or a machine understandable language. We need a particular tool called as compiler. Compiler ஓட வேலை என்னன்னா high level language இருக்கு இல்லையா, C++, Java, whatever you have typed is being converted to a machine understandable language. So அதுக்கு என்ன ப்ராசஸ்னா, ஒரு சோர்ஸ் ஃபைல ஃபர்ஸ்ட் அசம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு அசம்பிளி லாங்குவேஜ்ல இருந்து மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா ப்ராசஸ் ஆகும். So this is the path you have to understand how it's been converted, high level language into instructions that the hardware can execute. So translation of high level program to hardware instruction is complex. Do you think it is a very simple job? ஒரு 100 lines of coding வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணோம்னா இட் இஸ் நாட் அ வெரி சிம்பிள் டாஸ்க், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். ஸோ அதுக்கு நீங்க வந்து எடுத்தோடனே நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் டிசைனர், நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரா நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு கோடிங் தெரியும், இப்போதைக்கு சி தெரியும், C++, பட் இஃப் யூ ஆர் அ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் யூ ஹேவ் டு திங்க் இன் சச் அ வே. ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ், இஃப் எல்ஸ், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதை எப்படி நம்ம ஒரு ஹார்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றது? இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஒன். ஸோ வி யூஸ் அ கம்பைலர் ஹியர், a program that translate the high level language into assembly language statement. ஸோ அசம்பிளினா ஃபார் எக்ஸாம்பிள் A+B ன்னு நீங்க ஒரு கோடிங்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Can you hear? Yes, ma'am. Yes. So what is the role of compiler? What is a compiler? See, don't think students I'm teaching more. These are the important things you have to cover. ஏன்னா MCQ questions எப்படி வேணா அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ வெறும் நோட்ஸை படிச்சுட்டு கம்மியான நாலேஜோட ஒரு 4-5 கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு the apt knowledge you need for studying the computer architecture, that you have to keep in mind. Okay. So what is compiler do? What is the role of compiler? Please reply. What is the role of compiler? Compiler translate the high level language into computer understandable language. Very good. And we can say there is 2 steps involved. High level language first assembly language convert பண்ணிட்டு அதுக்கப்புறம் machine understandable language ஆயிடும். Okay. So this is the basic best C compilers we will know for day to day life.
இது தெரிஞ்சிருப்பீங்க. டர்போ சி, டைனி சி. ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பா. திஸ் ஆல் இதெல்லாம் நம்ம படிக்கணும் இல்ல, ஜஸ்ட் உங்க நாலேஜ்க்காக. ஸோ சோர்ஸ் கோட் ஹை லெவல் லாங்குவேஜ் வில் பி கன்வெர்டட் யூசிங் திஸ் கம்பைலர் டூல் டு மேக் அ ஆப்ஜெக்ட் கோட் மெஷின் லாங்குவேஜ். ஓகே, how you are going to convert a high level language to a language of hardware? ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, we have to know this. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி லாங்குவேஜ் ஆஃப் ஹார்ட்வேரா நம்ம கன்வெர்ட் பண்றோம்னா, நார்மலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். டு ஆக்சுவலி ஸ்பீக் டு எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ், நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் வை வி சே கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ். they are not selling electrical device, electronic device, electronic components தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கு. ஸோ the point is to speak for electronic hardware you need to send electrical signals. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வித்தவுட் எனி கரண்ட் யூ கான் சார்ஜ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ நீட் டு சென்ட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். பவர் இஸ் நீடட் ஃபார் an electronic hardware. So easiest signal for computer அப்படின்னு பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல்னா உங்களுக்கு வீட்டில் வந்து யூஸ் பண்றீங்க இல்லையா, ஸ்விட்ச் ஆன் ஆஃப் கண்டிப்பா இல்லையா, அதே தான் அதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீ வந்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னா ஒரே விஷயம் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலை பாஸ் பண்ணணும். அந்த ஈஸியஸ்ட் சிக்னல் ஃபார் கம்ப்யூட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆன் ஆஃப். ஸோ த கம்ப்யூட்டர் ஆல்பபெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ எப்படி நம்மளுக்கு 26 ஆல்பபெட் தெரியுமோ, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஆல்பபெட் பார்த்தா ஒன்லி 2 letters. வாட் ஆர் த 2 symbols ஃபார் தீஸ் 2 letters? ஆன் ஆஃப்க்கு என்ன சிம்பிள் சொல்லுவோம்? ஆன்னா என்ன சிம்பிள்ஸ்ல? 1. ஆஃப்னா 0. அது மைண்ட்ல வச்சிருக்கோம். ஃபைன், குட். ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள் கம்ப்யூட்டர் ஆல்பபெட் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி 0 and 1 சிம்பிள்ஸ் மாதிரி சொல்றதுக்கு. நம்பர் சொல்லலாம், பட் இங்க வந்து கம்ப்யூட்டர் ஆல்பபெட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆல்பபெட்னா அந்த கேரக்டர்ஸா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள்ஸ் கொண்டு அந்த லைன் வந்திருக்கு. I need not get confused. So normally computer understandable thing is on off. So using a symbol called 0 and 1 it has been represented. So you think of a computer language, its number is base 2. எதுக்கு base 2 na binary numbers, because only 2 numbers involved in that, 0 1 1. Okay, so that is called as bit. 0 bit 1 bit அப்படினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெட்டர் தான் வந்து நம்ம bit representation. So what is bit here you have to understand. Why we have to learn these concepts? Because we want to know how a high level language has been converted to a hardware, language of hardware. So ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, add a plus b. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யூசர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் will collect by bits. என்ன மாதிரி இப்போ a add a plus b அப்படின்னா அந்த a add a plus b வந்து zeros and ones தான் அது பிட்டா அது கன்சிடர் பண்ணிக்கும். So computer understands and obey only those numbers, zeros and ones. So how it is that na in the representation? Bits எப்படி இருக்கும்? Understandable language. Computer understandable language is ones and zeros. Till 1, அதாவது இது இந்த calculation நம்ம further பார்க்கலாம். But you have to understand this is a bit representation to add 2 numbers. So first programmer communicate the computer in a binary number. ஓகே, பட் இட் இஸ் வெரி டீடியஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. இப்போ ஒரு ப்ரோக்ராமர் வெறும் இந்த மாதிரி கோடிங் ஃப்ரேம் பண்ணா இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். வி கான் ஃப்ரேம் அ கோட் லைக் திஸ் அண்ட் தென் இதை வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சு அதுக்கு அவுட்புட்லாம் ஃப்ரேம் பண்ணவே முடியாது. அதனால தான் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை அசம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ற ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூசிங் கம்ப்யூட்டர் டு ஹெல்ப் ப்ரோக்ராம் த கம்ப்யூட்டர் த pioneer important of programs to translate from symbolic notations to binary. So high level language is converted to a symbolic notation, and the symbolic notation da assembly language solvaanga. Then we will convert to binary. Very simple. Nalla purinjukonga. High level language நம்ம படிக்கிற C, C++, Java have to be converted to a assembly language. Then you have to frame a binary conversion.
ஸோ சிம்பாலிக் வெர்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்டூ பைனரி வெர்ஷன் எப்படி நம்ம பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமர் ஃபர்ஸ்ட் இஃப் தேர் ரைட்டிங் add a, b, அந்த அசம்பிளர் would translate this notation into இந்த மாதிரி. அசம்பிளரோட வேலை வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ப்ரோக்ராமர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் add a, b வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணிரும். இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்தர் நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் தான் படிக்க போறோம். பட் யூ ஹாவ் டு ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த லாங்குவேஜ் ஆஃப் ஹார்ட்வேர். So instructions, whatever we are giving to the computer, like add two numbers a and b, okay, the number coined by the symbolic language. Always keep in mind symbolic language na idu da symbolic language. Add a comma b, that is called as assembly language. So binary language that machine understand is machine language. So binary language eppadi irukum? Binary language eppadi irukum? Anyone please reply. Ones and zeros. Very good. அவ்வளவுதான். So that is said to be machine language. An assembly language or like symbolic language. Add a comma b, move a comma b. அதெல்லாம் படிச்சு பார்த்திருப்பீங்க. Now we are going to study in detail. Assembly language is nothing but requires the program to write one line for every instruction. That is, computer will focusing the program to think like a computer. Programmer to think like a computer. So assembly language எப்படின்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணுவோம். இஃப்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி தான் கொடுக்கணும், எல்ஸ்னா இப்படி தான் கொடுக்கணும், அப்படியே ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சிருப்போம். ஆனா அதை வந்து ஒன்னும் கட் ஷார்ட் பண்ணி சிம்பாலிக் நோட்டேஷன்ஸ் வந்து c equal to a plus b வந்து add a comma a plus b, a comma b அது மாதிரி symbol notations are represent பண்றது assembly language. So in this computer architecture subject you will come to know what is an assembly language. That's the point. Because assembly language எப்படி இருக்கு புரிஞ்சாதான் அதை கரெக்டா நீங்க binary conversions ஈஸியா பண்ண முடியும். So these are the terminology you have to know. Bit na என்ன, one of the two numbers in binary base 2, zeros and ones. And instructions சொல்றீங்களே மேம், அடிக்கடி instructionனா a command that computer hardware understands and obey. Add a comma b, move a to b, அந்த மாதிரி ஒரு கமாண்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அசம்பிளர்னா என்ன? அசம்பிளர்னா என்ன? a program that translate a symbolic version of instruction into a binary version. அசம்பிளர் வேற, அசம்பிளி லாங்குவேஜ் வேற, புரிஞ்சுக்கோங்க. அசம்பிளர்னா ஒரு ப்ரோக்ராம், அசம்பிளி ப்ரோக்ராம டிரான்ஸ்லேட் a symbolic version of instruction into binary version. அதே வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னா this is assembly language. This is assembly language. Add a comma b and the assembly language. So symbolic representation of machine instructions. Okay, symbolic representation. Machine language na enna, binary representation. Machine can understand only two letters, zeros and ones. Apana binary representations are said to be machine instruction. Any doubt in this terminologies? Please reply, students. Say yes or no. Please reply. All are listening? Yes, ma'am. Yes. Yes. Good. So relationship among these programs and languages, which are the power of abstractions. எதுக்கு இந்த பவர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன்? 8 ஐடியாஸ்ல ஒன் ஆஃப் த ஐடியா வந்து பவர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். மீனிங் இஸ் கம்ப்யூட்டர் டிசைனர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் ரெண்டு பேருமே கரெக்டா கான்செப்டுக்குள்ள வந்து ஒரு சிம்பிளான டிசைன்ஸ் கொண்டு வந்தாதான் வாட் ப்ராசஸ் நல்லா இருக்கும். ப்ராசஸர் வாட் யூ ஹேவ் கிரியேட்டட் இஸ் பீன் குட். அதனால ப்ரோக்ராம்ஸும் டிசைன்ஸும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஓவரால் ஐடியா ஆஃப் ஹவு அ ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன் சி. ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்வாப்பிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, ஸ்வாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹவு இட் இஸ் பின் கன்வெர்டட் யூசிங் கம்பைலர் டூல் டு அன் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் ஃபார் MIPS. வாட் இஸ் MIPS? எனி ஐடியா? Anybody can try? What is that MIPS? Yes ma, yes சொல்லுங்க. இல்ல no ma'am தெரியலனா தெரியல சொல்லுங்க. MIPS னா என்ன? MIPS னா என்ன? சரி, நடுவுல வரும்போது நான் ஒரு நிமிஷம் நடுவுல வரேன்னு சொல்லிட்டு அட்மிட் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. லாஸ் எனக்கு கிடையாது. those who are not attending the class from the beginning அவங்களுக்கு தான் லாஸ்.
நான் வந்து ஃபேக்கல்ட்டியா நான் இன்க்ளூட் பண்ணுவேன் அவ்வளவுதான். பட் இதை வச்சுட்டு ஓகே நம்மளுக்கு அட்டனன்ஸ் கிடைச்சா போதும் லைஃப்லன்னா அது வந்து நீ அதோட ஒரு முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம்னா பிகினிங்ல இருந்து எந்த வரைக்கும் நம்ம இருக்கணும். தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி பீயிங் அ ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஓகே ஓகே, someone has come to reply. What is MIPS? Any idea? Million instructions per second, ma'am. Very good. Million instructions per second. So each and every high level language codings have been converted to an assembly language using a compiler tool. அதுக்கப்புறம் assembler. Already I have told the terminology. Assembler is nothing but a program that translates a symbolic version. What is symbolic version here? This is a symbolic version to a binary version. அதான் assembler-ஓட வேலை. ஸோ மிஷினுக்கு புரியுற லாங்குவேஜ் பார்த்தா இதுதான். It is not an easy way of converting a high level language to a assembly language. But how way you have to try to understand what is happening. Okay. Got an idea? இது நீங்க மறக்கவே கூடாது. இதெல்லாம் பேசிக் திங் யூ ஹேவ் டு நோ. ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் கம்பைலர் யூஸ் பண்ணி அசம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகும். அசம்பிளி லாங்குவேஜ்ல அசம்பிளர் யூஸ் பண்ணி பைனரி மெஷின் லாங்குவேஜ், மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா கன்வெர்ட் ஆகுது. So high level language programs you all know it's a portable language like C. எதுக்கு portable language சொல்றேன்னா any processor you can run the particular languages. Any processor i10, i3, i5, any supporting processor you can run these language high level languages C, C++. They have designed that language in such a way they can run in any environment. I mean OS or anything. Another portable language and that is composed of அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து i3 யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ற அதே ப்ரோக்ராம நீ காப்பி பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ண கூட இன்னொரு ப்ரோக்ராம்ல நீங்க ரன் பண்ணலாம். இந்த இன்னொரு உங்க ஃப்ரெண்டோட சிஸ்டத்துல who is having i5 version. அதுதான் போர்ட்டபிலிட்டி. A compiler is nothing but enables a program to write a high level language expressions. So for example இப்போ வந்து உங்க ப்ரோக்ராம் C ப்ரோக்ராம்ல a+b ன்னு யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப கம்பைலர் என்ன பண்ணுது? The compiler would compile it into a அசம்பிளி லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட். அப்ப நீ குடுக்கிற கோடிங்ல இப்ப a+b ன்னு உங்க C கோடிங்ல குடுக்குறீங்கன்னா கம்பைலர் எப்படி பண்ணுது? அது add a, b. So this is called as assembly language. And the assembler would translate this statement into a binary instruction that tells the computer to add two numbers. So a and b. Got the point? So assembler would translate this statement into a binary instructions. Assembler ஓட work. High level languages often several important benefits. So எதுக்கு நம்ம ஹை லெவல் லாங்குவேஜுக்கு போறோம்? அதாவது நம்ம எடுத்தோடனே ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா நம்ம கோடிங் பண்ண முடியாது. யாருக்கும் அந்த விஷயமே புரியாது. எடுத்தோடனே மிஷினுக்கு புரியுற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல வி கான்ட் ஃப்ரேம் எனி லாங்குவேஜஸ். So only for our easy way for approaching our problem. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம். அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் லைக் கால்குலேஷன் ப்ராப்ளம் நான் வந்து கோடிங் மூலமா சால்வ் பண்ணி அதுக்கு அவுட்புட் தெரிய போறேன். அதை வச்சு நான் ஒரு டிவைஸை கிரியேட் பண்ண போறேன். அது ஐடியாலஜி. So the point is the high level programming language offers several important benefits. Why we have to learn this high level language? So the programmer to think in more natural way because நீங்க படிக்கிற C, C++, ஜாவா எல்லாமே இங்கிலீஷ்ல நார்மல் லாங்குவேஜா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொசீஜர் வச்சு அந்த சின்டாக்ஸ் வச்சு நம்ம அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டா என்ன மாதிரி டைப் ஆஃப் ரியல் டைம் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸை நம்ம அந்த கோடிங் மூலமா சால்வ் பண்ணிட்டு போறோம். ஸோ beginning when the computer language was invented, okay, when the devices are invented, computer languages are invented, like Fortran la அந்த டைம்ல வந்து scientific computationskaga use பண்ணாங்க அந்த language. These are all high level language which has been used before generation, first generation, second generation. அப்ப வந்து COBOL அந்த language எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா business data processக்காக, lips are used for symbol manipulations. So you just இது ஒரு knowledge உங்களுக்கு தெரியணும். So the second language of programming language or improved, that is called as why we have to depend on this programming language is program productivity. உனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜை நம்ம கத்துட்டு ஒரு டிவைசஸ் கொடுக்க போறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் அது மூலமா ரன் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் கிவிங் அ ப்ரோக்ராமர் ப்ரொடக்டிவிட்டி. அதனாலதான் இந்த லாங்குவேஜஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தா கான்சியஸ்னஸ், கன்சிஸ்டன்ஸ்னா கிறிஸ்பியா கிளியர் ஐடியாவா நம்ம ஒரு கோடிங்கை ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போகலாம். தென் யூ கேன் கன்வெர்ட் தட் இன்டு அன் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ கான்செப்ட் கிளியரா இருக்குன்னா ஒரு இப்போ ஒரே ப்ராப்ளம 2-3 வேல நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா, ஸ்விட்ச் கேஸ் மூலமா, ஃபங்க்ஷன்ஸ் மூலமா.
ஸோ எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு எந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணா நம்ம ஈஸியா அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம். ஸோ அப்ப ஹை லெவல் லாங்குவேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, when you are clear with the high level language, then it is easy for us to convert into an assembly language. Can you understand, students, what I'm trying to tell? Please reply. Students, please reply. Harsha is there? Yes, ma'am. Yes. Are you listening? What about others? Yeah, reply பண்ண மாட்டீங்க. Yes, ma'am. மத்தவங்க ஒரு few peoples மட்டும். Yes, okay, okay. சரி, உங்களுக்காக தான் நாங்க நடத்துறோம். எல்லாருமே ஒரு ஒரு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, the final advantage of programming language allows ஓகே இதெல்லாம் ஓகே. the point வந்து உங்களுக்கு புரிஞ்சது. அதே தான் repetitions of points இருக்கும் புக்ல. so got an idea what we are going to do? ஓகே, ஸோ நம்மளோட ஸ்டடி என்னென்ன புரியுதா? இப்போ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் வந்து இட் இன்வால்வ்ஸ் அசம்பிளி லாங்குவேஜ் கன்வர்ஷன்ஸ், அதை பற்றிலாம் படிக்க போகிறோம். ஸோ அந்த லேயர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு புரியணும். ஓகே, அண்ட் another very important thing, a few things I'll cover, don't worry. பேசிக், அதாவது உங்களுக்கு சிலபஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்றோம். ஏன்னா மேம் அந்த ஃபர்ஸ்ட் 2லயே இவ்வளவு இருக்கா? அப்படி இல்ல, இதோட ஜாஸ்தி இருக்கு புக்கு. நான் கிறிஸ்பியா தான் கொடுத்துருக்கேன். டு த பாயிண்ட் நீங்க இதை படிச்சா போதும்னு சொல்லிட்டு டோன்ட் கோ ஃபார் எனி நோட்ஸ். ஓகே, வி ஆர் கோயிங் டு அட்டெண்ட் MCQ கொஸ்டின்ஸ். அப்ப நீங்க நாலேஜ் நீங்க ஷார்பன் பண்ணாதான் எனி டைப் ஆஃப் MCQ கொஸ்டின் தே ஆஸ்க் யூ கேன் அட்லீஸ்ட், ஏன்னா ஆப்ஷன் கண்ணு முன்னாடியே இருக்கும் போது கரெக்டா கிளிக் பண்ணிட்டு போவீங்க. அதே நோட்ஸ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா உங்க நாலேஜ் ரொம்ப கம்மியாயிரும். அந்த விஷயம் அதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. கம்பேர் கூட பண்ண முடியாது கொஸ்டின்ஸ் பண்ண. புரியுதா? அதனால எப்பவுமே புக் ஸ்டடி இருக்கட்டும். நம்ம சிலபஸே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, புக்கு வந்து ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு புக்கு PDF நான் அனுப்பி விடுறேன் இன்னைக்கு. ஓகே, டெய்லியுமே ஒரு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்குங்க. ஒரே சின்ன சின்ன பாட்டு தான். என்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன்? ப்ளீஸ் ரிப்ளை. தூங்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ரிப்ளை பண்ணுங்க. March 24th. குட். ஸோ 5 கிளாசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. அதனால டக்குன்னு நான் மாத்திட்டு போறேன். 5 கிளாசிக் காம்பனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். என்ன மேம் அது 5 கிளாசிக் காம்பனன்ட்? இஃப் யூ see the term 5 classic component, you have to keep in mind basic computer architecture, basic structure of a computer. இந்த terms எல்லாமே இந்த காமனான ஹெட்டிங் தான். 5 கிளாசிக் காம்பனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர்னா எந்த மாதிரி கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீங்க எடுத்துக்கிட்டாவும், ஒரு PMD பர்சனல் மொபைல் டிவைஸா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்பா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எனி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் திங்ஸ் இஃப் யூ சி, கண்டிப்பா ஒரு 5 கிளாசிக் காம்பனன்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். என்ன மேம் அந்த 5 கிளாசிக் காம்பனன்ட்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? ப்ளீஸ் ரிப்ளை. என்ன மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்? 5. நீ லேப்டாப் யூஸ் பண்ற, மொபைல் யூஸ் பண்ற, டக்கு டக்கு சொல்லுங்க. ஃப்ரண்ட்லயும் இருக்கு, பார்த்து கூட யாரும் டக்குன்னு சொல்ல மாட்டீங்க. வாட் ஆர் தி 5 பேசிக் காம்பனன்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர்? ஃபாஸ்ட். நான் பாயிண்ட் பண்ண போறேன் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்க லிஸ்ட்ல யாரெல்லாம் ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டாங்களோ அந்த லிஸ்ட்டை நான் தூக்கிட்டு வந்து கேட்க போறேன் கொஸ்டின். இது எல்லாரும் பேச வைக்க போறேன். சொல்லுங்கப்பா. 5 காம்பனன்ட்ஸ். ஃபாஸ்ட். See, what are the 5 components of a computer? நீ வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கல, எதெல்லாம் காம்பனன்ட்ஸ்? 5 basic classical components. Aarti is there? Yes, ma'am. Reply. What are the 5 classic components of a computer? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு பதில் சொல்லாம இப்படி இருக்கீங்களே. நாங்க ஏதாவது சமையல பாத்திரம் கழுவிட்டே அதை கவனிச்சிட்டு இருக்கீங்களா என்ன எல்லாரும்? சிம்பிள் திங். கிளாஸ் டைம்ல டக்குன்னு அட்டென்டிவா இருங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். No reply from the students. What are the 5 classic components of a computer? Fast. Input, output device, CPU, memory. அவ்வளவுதான். 4 தான் வந்திருக்கு. Input, output,
control unit, ALU, and memory unit, ma'am. Okay. So 5 basic components இங்க அதே தான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் ஸ்லைட்ல. So any computer related device if you come across in a life, they will have an input device, outputting, அத அப்படி போட்டிருக்காங்க புக்ல. Input, output, processing. Processing is nothing but CPU and storing data. Storing is memory unit. So the two key component of computer அப்படின்னு பார்த்தா input device and output device. ஏன்னா இது ரெண்டுமே இல்லனா ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ கீ காம்பனன்ட்ஸ் சொன்னா ஒரு இன்புட் கொடுத்தாதான் ஒரு அவுட்புட் வரும். அதனால தான் அது கீ காம்பனன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இஃப் யூ கிளாசிஃபை வாட் ஆர் த 2 கீ காம்பனன்ட்ஸ்னா இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். எக்ஸாம்பிள் இஸ் மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் ஃபார் அவுட்புட் டிவைஸ். எனி டவுட் இன் த ஸ்லைட் ப்ளீஸ் ரிப்ளை. Please reply. Any doubt in the slide? Yes, no. So input feed the computer, okay? Feed na give the input and send the result from that. So wireless networks இருக்கு. Wirelessல எப்படி input output? Wireless network இப்ப ஒரு Bluetooth device யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. Both input and output வந்து it is acting as a same device. அப்படியும் possible. இப்ப ஹெட்செட்ல வந்து இன்புட் நீங்க பேசவும் செய்யலாம். இப்ப ப்ளூடூத்லாம் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? சாம்சங் ப்ளூடூத் அது மாதிரிலாம் லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? Say yes or no. On the Bluetooth device la பார்த்தா even if you go across your houses and you are listening the classes, that is possible. ஒரு கார்டன் த்ரூல நீங்க போயிட்டே நீங்க கிளாஸ்ல லிசன் பண்ணலாம். வயர் வந்து தேவையில்லை அதுக்கு, ஜஸ்ட் ப்ளூடூத். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் வேர் போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்ட்ஸ் அஸ் அ சேம் டிவைஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். த டெர்மினாலஜி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்புட் டிவைஸ் த மெக்கானிசம் விச் த கம்ப்யூட்டர் இஸ் ஃபெட் த இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் கீபோர்ட். அவுட்புட் டிவைஸ் டிஸ்பிளே அண்ட் monitor மூலமா or other computer மூலமா we are able to see the output. So 5 classic components of a computer: input, output, memory, data path and control. Please note it down. Input, output, memory, data path, okay, and control. So this last 2 sometimes combines called data path and control da processor ன்னு சொல்லுவாங்க. CPU. CPU ஓட main work பார்த்தா data path and control. So this is a book diagram. So you need not draw or anything, just listen. I'm going to send all those details. Hint மாதிரி நோட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் இன்வால்வ்ஸ். இதை பார்த்தோன்னே ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இன்புட் இருக்கு. இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போய் சேவ் ஆகும்? மெமரி. ஏன் மேம் இன்புட் எடுத்த உடனே மெமரி சேவ் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களா? வேர்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இடத்துல இருக்கிற வேர்டு வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு இடத்துல அது சேவ் ஆயிட்டு தான் மறுபடியும் ரெக்டிவ் ஆயிட்டு பிடிஎஃபா கன்வெர்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டா வருது. கரெக்டா? அந்த டெம்பரரி ஸ்டோரேஜுக்கு தான் ஒரு மெமரி தேவைப்படும். கேட்ச்ல தான் போய் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகும். சேவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃபா கன்வெர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே ஆகுது. ஸோ எந்த ஒரு இன்புட் நீங்க கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் மெமரியில சேவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் whether it have to do any arithmetic logical operations, then it will go for a control unit, or it have to be controlled or stored in some memory. அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். According to the process done by the user, the steps will be involved. So இதுல என்னென்ன இருக்குன்னா இன்புட் இருக்கு, அவுட்புட், மெமரி யூனிட், கண்ட்ரோல், CPU ப்ராசஸர்ல data path and control. So the whole set of computer is this. Evaluating performance and interface compilerலாம் இன்பில்ட்டா இருக்கிற விஷயம். That will cover. What is the through the looking glass? Any idea? Through the looking glass na என்ன? நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் லேப்டாப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் பண்ணுங்க. யாரெல்லாம் லேப்டாப், யாரெல்லாம் மொபைல்? ஓகே, லேப்டாப். மத்தவங்களா? மொபைலா? நிறைய பேர் மொபைலா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கப்பா. எஸ் மேம் சொல்லுங்க. சரில மோஸ்டா லேப்டாப்ஸ்ல இருக்கீங்க. அப்ப நீங்க லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுதான் we are telling through the looking glass. Through the looking glass. So for the point is IO device. இப்ப இன்புட் அவுட்புட் டிவைஸ் இப்ப என்னன்னா ஒரு இன்புட் நீ குடுக்கறனாவும் அந்த மானிட்டரை தான் நீ வியூ பண்ற. கரெக்டா? நீ அவுட்புட்டை பார்க்கணும்னா கூட அந்த மானிட்டரை தான் வியூ பண்ற. நான் சொல்றது வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ்
Probably the graphical display. Am I correct? Graphical display. What you're saying. So most of the personal mobile devices, PMD சொல்லுவாங்க, personal mobile devices, what you are using in your day-to-day life is made up of LCD. What is LCD? Please reply. Please reply. LCD னா என்ன? Liquid crystal display. அத மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. இப்போ உங்களுக்கு வீட்ல டிவி இருக்கும், இட் இஸ் மேட் அப் ஆஃப் எல்சிடின்னு சொல்லுவாங்க, எல்சிடி டிவி. அதே மாதிரி மானிட்டர், எல்சிடி மானிட்டர். ஸோ வாட் இஸ் தட் எல்சிடி? liquid crystal display is nothing but it is made up of thin lower power display. ரொம்ப ஃபுல் லைட் நம்மளுக்கு வராது, அது ஃபில்டர் ஆயிட்டு தான் நம்மளுக்கு வருது. லோ பவர் டிஸ்பிளே. எல்சிடி இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஃபுல் சோர்ஸ் ஆஃப் லைட் அது கொண்டு வராது எல்சிடி. இன்ஸ்டட் இட் கண்ட்ரோல்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு வந்து அதோட பிரைட்னஸ் எவ்வளவு கம்மி பண்ணி நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கும், அதுதான் எல்சிடி. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ராட் ஷேப்டு மாடியூல்ஸ். எப்படி அது எல்சிடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம்? மியூட் பண்ணிக்கோங்கப்பா. எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. as you are a computer architecture you have to know all the device in depth. so LCD includes rod shaped modules. இது வந்து ரொம்ப டெப்தா படிக்க வேண்டாம், அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எம்சிக்யூ கொஸ்டின் அட்டென்ட் பண்ண போறீங்க, they are not going to ask for you the definition to write and see. but what is LCD உங்களுக்கு தெரியணும். liquid they will change and give இல்லையா, liquid crystal பதிலா liquid control display அந்த மாதிரி ஏதாவது மாத்தி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்டான டெர்மினாலஜியை ஞாபகம் வச்சுக்கணும். liquid crystal display mainly for thin lower power display, and it controls the transmission of light, and it is how it is made up of the in the line கொடுக்குது. so rod shaped modules in the liquid that forms a twisted helix and bend light entering the display and the light source behind the display or less often by the reflected light. so rod. so it's like this. புரியுதா? able to see the information? reply yes or no. reply yes or no. Yes ma'am. yes. இப்ப இந்த பர்டிகுலர் மானிட்டரை அவங்க எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க, அப்ப இதுக்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன யாராவது பார்த்திருக்கீங்களா? யாராவது பழைய லேப்டாப் ஏதாவது இருந்தானா இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க, எப்படி அவங்க வந்து எல்சிடி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதோட ஆர்கிடெக்சர்லாம் நீங்க பாருங்க. இதுதான் எல்சிடி. இதை நம்ம வந்து மானிட்டர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்சிடி மானிட்டர் சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு, made up of many materials. எல்லாம் ஒரு ஐடியாலஜி. ஸோ ஹவு தே ஹாவ் டிசைன் இன் சச் அ வே, அந்த ஸ்க்ரீனில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, கலர் ஃபில்டர் ஆகுது. அந்த ஒரு 3 கலர்ஸ் தான் இருக்கும், ரெட் ப்ளூ க்ரீன் மட்டும் இருக்கும். பாலரைசிங் ஃபில்டர்ஸ் ஆர் யூஸ்ட். இது வந்து ஃபுல்லாக அனலைசஸ் தான், கோடிங். ஸோ கோடிங் மூலமாக தான் அவங்க அந்த பர்டிகுலர் டிவைஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்குது. ஸோ இமேஜ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் பிக்சர் அண்ட் பிக்சல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிட் மேப் ரெப்ரசென்டிங் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் பிட்ஸ். ஸோ இங்கே வந்து அரே கான்செப்ட் வருது. அரே மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஹார்ட்வேர் டிஸ்பிளேவை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த கரெக்டான ஒரு புரியுதா எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு ஒரு டிவைஸை ஆப்ரேட் பண்ணி காமிக்குது. இப்போ மானிட்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஈஸியா இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு. பட் இதுக்கு ஒரு கோடிங் பண்ணிருக்காங்க, அரே கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அரேல தான் அந்த பிக்சல் கான்செப்ட் 2 டைமென்ஷனல் அரேல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அந்த ப்ரோக்ராமை வந்து அசம்பிளி லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் எல்சிடி டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை மேட் பண்ணி அதுக்குள்ள இன்டெகிரேட் பண்ணி வைக்கவே தான் நம்மளால இந்த மாதிரி கிளியர் பிக்சரை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். So the size of the screen and the resolutions and the display matters are typically tablet range, and அதோட ranges எல்லாம் வந்து அவங்க calculate பண்ணி the color display might use 8-bit here, 8-bit for each of the 3 colors. ஒரே 3 கலர்ஸ் தான் வந்து சூஸ் ஆகும். இப்போ இந்த 3 கலரே த்ரூ அவுட் த ஸ்கிரீன் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா இட் இஸ் த்ரூ 24-bit பிக்சல்ஸ் பர் பிக்சல்ஸ். ஏன்னா 8x3 கலர்ஸ் மட்டும் தான் பண்ணும். ஸோ பெர்மிட்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கலாம், ரொம்ப டெப்தா படிக்கணும்னு இல்லை. பிகாஸ் யூ ஆர் அ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ நோ த நாலேஜ் ஆஃப் வாட் இஸ் எல்சிடி, தட் இஸ் மோர் தென் இனஃப். அதோட கால்குலேஷன்ஸ் தான் நம்ம டெப்தா படிக்க வேண்டாம். ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சப்போர்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க சும்மா கோ த்ரூ பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஆப்டா இதுக்கு கரெக்டான ஃப்ரேம்
பஃபர்லாம் யூஸ் பண்ணி 4 பிக்சல் ரேஞ்சஸ்லாம் வச்சு அவங்க செய்யறாங்கன்னா பிகாஸ் ஹியூமன் ஐ இஸ் வெரி குட் அட் டிடெக்டிங் எவ்ரி ஈவன் சப்ஸ்டைல் சேஞ்ச் ஆன் த ஸ்கிரீன். நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷம் அந்த டிவி வாங்கி முடிச்சாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஸ்பிளேல பார்த்தா அந்த கலரிங் ஃபேட் ஆயிட்டே வருது. கரெக்டா பாக்குறீங்க, நிறைய வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஹியூமன் ஐ கேன் ஈவன் ஃபைண்ட் ஒரு சின்ன விஷயம் தப்பா இருந்தாலும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ அந்த எந்த அளவுக்கு அவங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணிருப்பாங்க, எல்சிடி டெக்னாலஜி டெவலப் பண்ணவே அந்த ஆப்டான நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வி ஆர் ஏபிள் டு வியூ அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அல்காதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே நத்திங் தட் ஒரு ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் எல்சிடி டிவைஸ்ல அவங்க இன்டகிரேட் பண்ணி converted to assembly language, then it has been translated to a machine understandable language, and whereby we are able to view the picture of LCD in our monitor or a TV aptly. Okay, the terminology you have to understand: LCD, liquid crystal display, is nothing but a display technology used as a thin layer of நிறைய monitors இருக்கு. எல்சிடிக்கு முன்னாடி வந்து சிஆர்டி ரேசர் கிராஃபிக்கல் யூசர் டிஸ்பிளேஸ்லாம் இருக்கு டெக்னாலஜி. பட் நவ் திஸ் இஸ் அட்வான்ஸ்ட் ஒன், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஹவு இட் இஸ் மேட் அப் ஆஃப் அண்ட் வாட் ஆர் த லைட்ஸ் பீன் பிளாக்ட் ஹியர் அதெல்லாமே சொல்றாங்க. ஸோ ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இஸ் த கான்செப்ட் யூஸ் ஹியர். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே யூசிங் த டிரான்சிஸ்டர்ஸ் டு கண்ட்ரோல் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் லைட் அட் வெரி இண்டிவிஜுவல் பிக்சல்ஸ். ஸோ அது ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் போட்டோஸ்லாம் பண்றோம், அதே தான் மானிட்டர்லயும் இருக்கிற கான்செப்ட். ஸ்மால் இண்டிவிஜுவல் picture element and screen can be composed of hundreds of thousands to millions of pixels arranged in a matrix formation. Students able to understand the concept till now? இப்ப வந்து எல்லா இன்புட் டிவைஸுமே மேட் அப் ஆஃப் டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன்ல வந்து பிசி யூஸ் எல்சிடி டிஸ்பிளே. இப்ப டேப்லெட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு பென் மாதிரி யூஸ் பண்றது இல்ல. ஓகே, டேபுக்கு யூஸ் பண்ற ஸ்டிக் பென் அந்த மாதிரி யூஸ் பண்றது இல்ல. வி ஆர் யூசிங் அவர் டச் அவர் ஃபிங்கர்ஸ் இட் செல்ஃப். எப்படி அந்த டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருக்குன்னா, பீப்புள்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். ஸோ implement a touch screen concept here. The tablet today are using a capacitive sensing technology. So another people when they are touch, they becomes a electrical conductors, and if an insulator like glass has been used in நம்ம டிவைஸ்ல அந்த ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல வந்து அப்படி யூஸ் பண்ணாதான் இட் கேன் கன்வெர்ட் வித் அ டிரான்ஸ்பேரண்ட் கண்டக்டர். அது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்புறம் அதோட ப்ராசஸ் நடக்கும். ஸோ டச்சிங் டிசார்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த ஸ்கிரீன், அண்ட் தேர்பை வி ஆர் ஏபிள் டு மூவ் த இன்ஃபர்மேஷன் ஹியர் அண்ட் தேர் when we are using a touch concept. Change in capacitance. Technology can allow multiple touch simultaneously, which allows the gestures that can lead to the attractive user interface. நம்ம இப்ப முன்னாடியோட ஒரு மவுஸ் வேணும், ஒரு பர்டிகுலர் கீபேட் வேணும்னு இல்லாம இப்ப நம்மளோட ஃபிங்கர்ஸே நம்ம வந்து ஈஸியா மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்றதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு டெக்னாலஜி உள்ள யூஸ் பண்றாங்க. டச் ஸ்கிரீன் டெக்னாலஜி ஹாஸ் பீன் யூஸ்ட். ஸோ ஓப்பன் த பாக்ஸ் தட் டுமாரோ வில் சி. Till now any doubts students, please reply. இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா? சும்மா எல்லா டைம் இன்புட் அவுட்புட் எல்லாமே புக் பாயிண்ட்ஸ் தான்ப்பா. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெகுலர் ஸ்டடி இருக்கட்டும். இந்த ஸ்லைடு நான் நாளைக்கு கூட நான் அனுப்புறேன். இப்போ ஒரே ஒரு ஸ்லைட் மட்டும் நான் உங்க பர்சனல் குரூப்புக்கு ஹர்ஷா யூ சென்ட் ஓகே டு யுவர் பர்சனல் குரூப். நான் இனிமேல் மெயின் குரூப்ல நான் அனுப்பல இன்ஃபர்மேஷனை, நீங்க படிக்கிறதுக்கு நீங்களே சர்க்குலேட் பண்ணிக்கோங்க. புக் பிடிஎஃப்பும் நான் அனுப்பிடுறேன். ஓகே ஓகேப்பா. இந்த புக் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்பா. இந்த புக்கோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அட் த சேம் டைம் ஐ ஹேவ் ஆல் என்டர்ட் த யூனிட் 1 வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க புக்கை படிக்க வேண்டாம், நோட்ஸ் அந்த பிபிடியே நீங்க கோ த்ரூ பண்ணாவே போதும். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் கவர்ட் இன் தட் இட் செல்ஃப். பட் ரெகுலர் ஸ்டடீஸ் இருக்கணும். ஓகே, Two minutes.
சி இந்த ஹைலைட் பண்ணது எல்லாமே யூனிட் 1 ஓட டாபிக்ஸ். ஓகே, so need not wait unless I cover the portion. You can start learning yourself, but what all I have highlighted, it comes under unit 1. say yes or no. okay வா? ஓகே, நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஏன் மேம் இதை மட்டும் கவர் பண்ணாவே போதும் அப்படின்னா, இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணா உங்களுக்கு விஷயம் நடுவுல இருந்து ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்றேன். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் டெக்னாலஜினா என்ன புரியும், பர்ஃபார்மன்ஸ்லாம் என்ன புரியும், அந்த கண்டினியூட்டி கரெக்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, how is all the classes going on students? நிறைய ப்ரௌஸ் பண்ணுங்க, டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. பர்சனலா கூட கால் பண்ணி மேம் இந்த மாதிரி இது கஷ்டமா இருக்கு அது கஷ்டமா இருக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஆதிலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி மேம். ஆன்சர் அட்டெண்டன்ஸ் மா. பிரசன்ட் மேம். ஓகே. ஆர்த்தி, Present, ma'am. அபினவ், Present, ma'am. அபிஷயா, அபிஷிகா ஆப்சென்டா, அபிஷேகா absent. Harsha, if anybody has message in the chat box, no, reply me. Okay, Harsha, ma'am. okay pa. Adish, Adikesav absent. Present, ma'am. reply பண்ணுங்க டக்குன்னு. அக்ஷயா, Present, ma'am. Anam, Ankam, Ankam absent. Avoid taking leave pa others. இப்பதான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேருக்கு மென்டர்ஸ் வந்து கால் பண்ணாங்க, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஆண்டனி, Present, ma'am. அரவிந்தன், அரவிந்தன் லாங் லீவ். அர்ச்சனா எம், Present, எம் ma'am. சி அர்ச்சனா. Present, ma'am. Those who gave the attendance can move. Thank you for your cooperation. If you have any doubt, you can call me in personal. Those who gave attendance alone move. Arun Kumar, Present, ma'am. Aravind, Present, ma'am. Banduru, absent. Asha, Yaar, ma'am? Banduru. Banduru. Vamsi Krishna, ma'am. Absent. Absent, ma'am. Okay. I'm present. Okay, Benny Priya. Benny Priya, absent. Absent ஆனா அடுத்த டைம் ஏதோ இம்போசிஷன் கொடுத்துட வேண்டியதா எல்லாருக்கும். சொல்லு கீதா. Yes, ma'am. சாருமதி, சாருமதி. இல்ல ma'am, left ma'am. ஆனா அட்டெண்ட் பண்ணாங்களா? attend பண்ணாங்க ma'am. சேக்குரு, தருண் absent. absent. சந்திரா, சந்துரு ஏ. Ma'am, Abhishek present ன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க ma'am. அதான் கொஞ்சம் அது மட்டும் பாருப்பா. Okay. ஓகேப்பா. சந்துரு, Present, ma'am. தனுஷ். Present, ma'am. You Danush. Present, ma'am. Okay. Those who gave the attendance can move. Divya V. Present, ma'am. Dinash. Present, ma'am. Dinesh, ma'am. அது ஏன் தினேஷ் தானா? பேர் தப்பா இருக்கா? ஆமா ma'am. Numerology, ma'am. Okay, but you will pronounce as Dinesh only. Okay. ஆமா ma'am. Yes, ma'am. Okay pa. Godson. Godson absent இல்ல, long leave. இல்ல இருக்கா ma'am. group classல தான் இருக்கா. Godson. reply பண்ணுங்க. left right. பட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்களா? ஆமா ma'am. Okay pa, okay. கோகுல கிருஷ்ணன். Present, ma'am. கௌதம் ராஜ். கௌதம் ராஜ் absent அப்பா. Okay. குணசேகரன்.
ஆப்சென்ட். இல்ல மேம் இருக்கான் மேம், கிளாஸ்ல தான் இருக்கான், இன்னும் லெஃப்ட் ஆகல, சரி சரி. அதனால அவரு பேச மாட்டாங்க. அவரை வச்சுட்டு வேற வேலை பார்த்துக்க போயிருப்பாரு. இப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். ஓகே, என்ன பண்றது. ஹரிஹரன் என் இருக்கிறேன் மேம். ரிப்ளை பண்ணுங்க. ஹரிஹரன் என் இல்ல chat பாக்ஸ்ல அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணுங்க. ஏதாவது மைக் ப்ராப்ளம் வந்து. இஃப் யூ நாட் ரிப்ளைங் ஆப்சென்ட் தான். ஹரிஹரன் என் ஆப்சென்ட். எஸ் ஹரிஹரன். பிரசன்ட் மேம். ஹர்ஷவர்தன் ஓகே பிரசன்ட். இந்திரா இந்திரா ஆப்சென்ட். இருக்காங்க மேம் அவங்களும். அவங்க இருக்கிறது வேஸ்ட். ரிப்ளை பண்ணுங்க இந்திரா. Present ma'am. ஓகேப்பா. ஜான்வி. Yes ma'am. ஜெயசூர்யா. எஸ் மேம். ஜீவன். எஸ் மேம். ஜீவிதா. Present ma'am. ஜித்திரன். பிரசன்ட் மேம். கமிரெட்டி. ஆப்சென்டா? கமிரெட்டி ஆப்சென்ட் ரைட். கனிமொழி. Present ma'am. கரண். கரண் ஆப்சென்ட் ஆர் பிரசன்ட்? ஆப்சென்ட். கிளாஸ்ல தான் மேம் இருக்காங்க. மெசேஜ் பண்ணிருக்காங்களா சாட்ல? நோ மேம். ஆப்சென்ட் போட்டுறேன். ரிப்ளை பண்ணாதான்ப்பா அவங்களுக்குலாம் பிரசன்ட். கவிதா. பிரசன்ட் மேம். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ண வேண்டியதான். சும்மா கிளாஸ்ல ஆன் பண்ணிட்டு போயிடுறது அவங்களாம். கீர்த்தனா ஜி. Present ma'am. கிருபாகரன். பிரசன்ட் மேம். கோவர்ஷினி. Present ma'am. Present ma'am. ஓகே. லோகேஸ்வரன். லோகேஸ்வரன் இல்ல மேம், ஆப்சென்ட் மேம். ஆப்சென்ட். மதன்ராஜ். பிரசன்ட் மேம்.